கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம், பாசுமணி நூலகம், தமிழ் அங்காடி, பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மன்றம், தமிழ் அறக்கட்டளை பெங்களூரு இணைந்து நடத்தும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் உலக தமிழ் தமிழ் வார விழா. இதில் மாமிகு பாதைகளே என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திருமிகு முத்துமணி அண்ணன் அவர்கள். அவர் அவரே கூறியபடி பல்வேறு பணிகளுக்கு இடையே நான் வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் பற்று. அது எத்தகைய பணிகளாக இருந்தாலும் நம்மையும் காந்தம் போல இழுக்கக்கூடியது. அவர் தமிழ் மிக அருமையாக பேசக்கூடியவர், தமிழ் பற்றாளர் என்பது மட்டுமின்றி அவர் எந்த மொழிகளில் பேசுகிறாரோ அந்த மொழிகளில் இலக்கிய தரம் அத்துணை அருமையாக இருக்கும். ஆங்கிலமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், அனைத்திலும் இலக்கிய தரத்துடன் கூடிய அந்த அந்த மொழி திறமை வாய்க்கப்பட்டவர் அவர். பாரதியாரை பொறுத்தளவில் சொல்வார்கள், அவர் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்ததால் தான் அவரால் தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்ல முடிந்தது. ஏனென்றால் அவருக்கு எல்லா மொழிகளும் தெரியும், பல மொழிகள் தெரியும் என்று. அதுபோல பெங்களூரில் ஒரு பாதி பாரதியாக நான் பார்ப்பது முத்துமணி நன்னன் அவர்களை. அந்த அளவுக்கு அனைத்திலும் திறம்படைத்தவர். அவர் தமிழ் முன்னிறுத்துகிறார் என்றால் அவர் அதில் ஒரு சுவையை கண்டிருக்கிறார், அதை அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அவரால் ஈர்க்கப்பட்டுதான் நான் உட்பட பல்வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலும் இங்கு வந்து அவருக்கு பக்கபலமாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த இலக்கிய சுவையை பருக வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமிகு பாதைகளே என்ற சோலைகளே என்ற கவிதை தொகுப்பில் அவர் பாரதிதாசன் பாவேந்தர் எவ்வாறு கூறுகிறார் என்றால், சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தன உங்கள் வேரினிலே நித்தம் திருத்திய நேர்மையினால் மிகு நெல்விளை நன்னிலமே உனக்கெத்தனை மாந்தர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்கிலமே. தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே. மாமிகு பாதைகளே, இந்த பகுதி முக்கியமானது. மாமிகு பாதைகளே உமை இப்பெரு வையமெல்லாம் வகுத்தார் அவர் ஆமை என புலனைந்தும் ஒடுங்கிட அந்தியெல்லாம் உழைத்தார். ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய் அல்லவோ. கீர்த்திகொள் போக பொறுப்புவியே உன்றன் கீழிருக்கும் கடைக்கால் எங்கள் சீர்தொழிலாளர் உழைத்த உடம்பில் சிதைந்த நரம்புகள் தோல். நீர்கணல் நல்ல நிலம்வெளி காற்றென நின்ற இயற்கைகளே உமை சாரும் புவிபொருள் தந்தவை தொழிலாளர் தடக்கைகளே. தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியும் நீ என்றோ பசி தீருமென்றால் உயிர் போகும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ. எலிகள் புசிக்க எல்லாம் கொடுத்தே சிங்க ஏறுகள் எங்கிடுமோ இனி புலிகள் நரிக்கு புசிப்பளித்தே பெரும் புதரினில் தூங்கிடுமோ அப்படின்னு அந்த கவிதை போயிட்டு இருக்குது. இதுல அவர் பாரதிதாசன் அப்படிங்கிறதுனால அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒவ்வொன்றையும் நமது அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயத்தை அவர் தொழிலாளர் பார்வையில் அதை முன்வைக்கிறார். ஒரு எந்திரத்தை பார்க்கும்போது அது மிகச்சிறப்பாக இயங்குகிறது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரு சோலையை பார்க்கும்போது அதில் அழகான பூக்கள் பூத்திருக்கு, கனிகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த சோலையை உருவாக்குவதற்காக தொழிலாளர்கள் எந்த மாதிரியாக கஷ்டப்பட்டார்கள் அப்படிங்கிறத பாவேந்தர் பாரதிதாசன் இந்த கவிதையில சொல்றார். மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் ஒரு சித்தாந்தவாதி பார்க்கறதுக்கும் பார்வைக்குமான வித்தியாசமா இதை நம்ம பார்க்க முடியும். ஒரு லெனினுக்கு ஈக்குவலான ஒரு தமிழ் புலவராக நான் பாரதிதாசனை பார்க்கிறேன். ஏன்னா எல்லா உழைப்புக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களை பற்றிய சிந்தனை அவருக்கு அதிகமாக இருந்தது. உழைப்புக்கு அப்புறம் வரக்கூடிய பொருட்கள் மீதான மோகமும் அதன் மீதான ஈர்ப்பும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் போன்ற சிந்தனையாளர்கள் இருப்பது தொழிலாளர் வர்க்கத்துக்கு நல்லது. அதில் குறிப்பாக இந்த வரிகளை ஆமிகு பாதைகளே உம்மை இப்பெரு வையமெல்லாம் வகுத்தார் அவர் ஆமை என புலன் ஐந்தும் ஒடுங்கிட அந்தியெல்லாம் உழைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த மிகப்பெரிய பாதைகள், மிகப்பெரிய வழித்தடங்கள், சாலைகள் எல்லாமே உழைப்பது, அதை அமைத்து கொடுத்தது
5 புலன்களும் ஒடுங்கிட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். அவர்கள் 5 புலன்களையும் அடக்கி அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அது அறிஞர் பெருமக்களான உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வந்தது அந்த விஷயம் இல்லை. அதை தாண்டி இன்னொரு கோணம் அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை பாரதிதாசன் இப்போ நம்மிடையே இருந்திருந்தால் அவர் 5 புலன்களை அடக்கி கொண்டு அந்த தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கும் அதை எடுத்து சொல்வதற்கும் பதிலாக இப்போது நாமெல்லாம் எப்படி 5 புலன்களை அடக்காமல் தொழில்களை கோட்டை விடுகிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன காலகட்டத்தில் இருந்ததை விடவும் இப்போது தொழிலாளர்களுக்கான போட்டி பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக சக மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பம் மாதிரியான விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு அத்தனை சவால்களை கொடுத்த வண்ணம் இருக்கின்றன. இதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் இப்போது ஆமை போல புலன்களை அடக்கி கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். அதை இப்பொழுது பரிதாபமாக சொல்ல முடியாது. அதை ஒரு அடிப்படை குணமாக சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சமூக வலைத்தளங்களில் போனால் உங்களுக்கு ஏகப்பட்ட கவனச்சிதறல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரீல்ஸ் பார்க்க முடியும், திரைப்படம் பார்க்க முடியும், ஐபிஎல் கிரிக்கெட்டும் பார்க்க முடியும். எத்தனையோ கவனச்சிதறல்கள் உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி நீங்கள் புலன்களை அடக்கிதான் அந்த அலுவலகத்தில் அல்லது உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும். ஒருவேளை அதற்கும் நீங்கள் மீறி போய்விட்டீர்கள் என்றால் அங்கே ஏஐ தொழில்நுட்பம் வரும். அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஒரே ஏஐ தொழில்நுட்பத்தை உங்களால் நல்லபடியாகவும் பயன்படுத்த முடியும். அது நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது, அதையே நீங்கள் உள்ளே சென்ற பிறகு பொழுதுபோக்குக்காக அதிலும் அம்சங்கள் இருப்பதை பயன்படுத்த ஆரம்பித்தால் ஏஐ ஒரு அடிக்ட் என்று மாறக்கூடும். ஏனென்றால் நீங்கள் அதிலே படங்களை உருவாக்க முடியும், வீடியோக்களை உருவாக்க முடியும். இதுவரை நீங்கள் தேடி தேடி பார்த்ததையெல்லாம் நீங்களே உருவாக்கி மகிழ முடியும். அங்கும் உங்களை டைவர்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புற சூழல்களிலும் உங்களுக்கான டைவர்ட் இப்பொழுது அதிகம், அகச்சூழலிலும் அதிகம். நீங்கள் பணியாற்றும் சூழலிலும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கான கவனச்சிதறல்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கவன சிதறலிருந்து மாறுபட்டு நீங்கள் உங்களது பணிகளை தீவிரமாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஒரு சிறு பிசகு கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இதுவரை அந்த தாக்கம் பெரிதாக இல்லை. ஆனால் சேவை துறைகள், பத்திரிகை துறை உட்பட, ஐடி உட்பட சேவை துறைகள் சார்ந்தவற்றில் ஏஐ என்பதன் ஆபத்து என்பது இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதை ஆபத்தாக இல்லாமல் அதை உங்கள் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு உங்கள் பணியாளாக மாற்றினால் இந்த பிரச்சனை வராது. அதற்கு இந்த கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது நாம் இருப்பது மிக முக்கியமான காலகட்டம். கிட்டத்தட்ட 2000களின் தொடக்கத்தில் எப்படி நாம் ஒரு வீட்டு தொலைபேசியிலிருந்து செல்போனுக்கு மாறினோமோ அதே போன்று எப்படி நாம் ரேடியோவிலிருந்து டிவிகளுக்கு 1990களில் மாறினோமோ அது போன்று இப்பொழுது மிகப்பெரிய மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போது நாம் அதனுடன் சேர்ந்து பயணிக்காமல் கவன சிதறல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாம் அந்த மாபெரும் பாதையை நோக்கி பயணிக்க முடியாது. எனவே இந்த தலைமுறை என்பது, நான் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறையிலிருந்து வந்திருப்பதால் என்னால் அதை முன்கூட்டியே ஊகிக்க முடிகிறது என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏஐ என்பதை ஆளாவிட்டால் ஏஐ வெகு சில நாட்களில் நம்மை ஆளத் தொடங்கிவிடும் என்பதுதான் உண்மை. எனவே இந்த கவனச்சிதறல்களில் இருந்து எப்படி நாம் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வேகமாக பயின்று நமக்கு அதை பணியாளாக எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு ஐடி நிறுவனங்களிலும் சரி, சேவை சார்ந்த நிறுவனங்களிலும் சரி, இந்த கவனச்சிதறல்களை முறியடிப்பதற்காக டோபமைன் டீடாக்ஸ் என்ற ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் பார்ப்பது தொலைபேசியாக இருக்கும். அந்த தொலைபேசியில் யாராவது நமக்கு தெரிந்த நண்பர் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறாரா அல்லது ரீல்ஸ் போட்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து விட்டு தான் அன்றைய பொழுதை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். இது இல்லாமல் உங்களால் முடியாது என்ற ஒரு கட்டம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே
நீங்கள் காலையில் பார்த்தது, மதியம் பார்ப்பது, மாலை பார்ப்பது, இரவு பார்ப்பது என்று தொடங்கி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் இதிலேயே ரீல்ஸும் அல்லது கிரிக்கெட்டும் பார்த்து கொண்டே அதற்கு அடிக்ட் ஆகக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஸோ இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் ஏஐ மூலமாக அடிக்ட் ஆகி அதிலும் உழன்று கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், இந்த டொபமைன் சுரப்பி என்பதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். குறைத்து கொள்வது என்றால் எப்படி என்றால், நாம் கிட்டத்தட்ட ஒரு பழங்கால வாழ்வு முறைக்கு போய்விட்டு திரும்ப வர வேண்டும். எப்போதுமே முடியாது. ஏனென்றால் இப்பொழுது தொலைத்தொடர்பு வசதிகள் அதிகரித்து விட்டதால் உங்களது அலுவலக முதலாளியோ அல்லது சக தொழிலாளியோ உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னால் அதை உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இப்போது நீங்கள் சற்று தாமதமாக சொன்னால் அது மரியாதை குறைவாக நினைக்கக்கூடிய அளவுக்கான காலகட்டம் வந்துவிட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட நாட்களை அதற்காக தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது உங்களது வார விடுமுறை நாட்களாக இருக்கட்டும், ஞாயிறோ சனிக்கிழமையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றைக்கு முழு தினம் உங்களது மொபைலையோ அல்லது நீங்கள் எதற்காக அடிக்ட் என்று நினைக்கிறீர்களோ அதை டீடாக்ஸ் செய்ய தொடங்குங்கள். அதை தொடவே செய்யாதீர்கள். அல்லது உங்கள் பணி அதற்காக வற்புறுத்தினால் ஒரு 3 மணி நேரம் ஒரு முறை பார்த்துவிட்டு உடனடியாக அதை ஒரு பகைவனைப் போல ஒதுக்கி வைத்து விடுங்கள். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பிராக்டிஸ் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து உங்கள் மனது உங்களை விடுவிக்க தொடங்கும். எப்பொழுது நீங்கள் டொபமைன் அதிகமாக உற்பத்தியாகுவதற்கு நீங்கள் அடிமையாகிறீர்களோ அப்பொழுது இது போதாது என்று தோன்ற ஆரம்பிக்கும். 6 மணி நேரம் பார்க்கக்கூடியவர்கள் அதன் பிறகு 8 மணி நேரம் பார்த்தால்தான் அன்றைய தினம் உறக்கம் வரும் என்ற சூழ்நிலைக்கு போகக்கூடும். இது கிட்டத்தட்ட ஒரு மது குடிப்போருக்கு ஈடானது. மது குடிப்போருக்கு எவ்வாறு முதலில் சிறிதாக ஆரம்பித்து போக போக அதிக அளவுக்கு செல்கிறார்களோ அதே அளவுக்கான அகச்சூழல்கள் நம்மளை பாதிக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் இதில் அடங்கியிருக்கின்றன. ஆனால் இதை வெறும் செல்போன் பார்ப்பது, டிவி பார்ப்பது என்பதோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அதையும் தாண்டி டொபமைன் என்ற அளவுக்காக சென்று விட்டது. டிஜிட்டலில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிற என் போன்ற ஆட்களுக்கு இது போன்ற பயிற்சி வகுப்புகள் அவ்வப்போது நடப்பதுண்டு. ஸோ இது உண்மையிலேயே பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் நிறுத்திவிட்டு மற்ற நாட்கள் அதற்கும் சேர்த்து பார்ப்பது என்பது கிடையாது. அதில் மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அன்றைய தினம் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் சேர்த்து பார்க்காமல் குறைந்தபட்சம் வழக்கமாக பார்க்கும் அளவுக்காக பாருங்கள், அல்லது அதை விட குறைத்து கொள்ள முயலுங்கள். இதன் மூலமாக நீங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோபமைன் அளவை குறைக்க முடியும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்று பார்க்கும்போது உங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. கண்டிப்பாக இப்பொழுது டிஜிட்டலில் சார்ந்த வேலைகள், ஐடி துறை சார்ந்த வேலைகள் அதிகம் இருக்கும் நிலையில் இது போன்ற கவனச்சிதறல்கள் நீங்கள் எலக்ட்ரானிக் குட்ஸ் மீல் வைத்திருந்தால் அது நீங்கள் வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது கவனம் வேறு பக்கம் போய்விடும். நீங்கள் வேறு ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த லேப்டாப்பில் உங்களால் யூடியூப்பை திறந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும், அல்லது இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டும் என்று தோன்றும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போதுக்குரிய அந்த டொபமைன் டீடாக்ஸ் என்ற அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்கள். அதே போன்று ஏஐயில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் அதற்காக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். 1 மணி நேரம் இன்று ஒதுக்குகிறோம், அதில் தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் அத்துடன் முடித்துவிட்டு வெளியே வந்து விடுங்கள். ஏனென்றால் ஏஐ என்பதும் ஒரு அடிக்ட் தான். 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அதில் செலவிட ஆரம்பித்தால் முதல் நாள் 2 மணி நேரம், அடுத்த நாள் 3 மணி நேரம் என்று அது கூடிக்கொண்டே இருக்கும் என்கிறார்கள். எனவே உங்களது நண்பர்களுக்குமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் உறவினர்களுக்காக இருக்கட்டும் இந்த தகவலை கொண்டு சென்று சேருங்கள். நாம் திறம்பட தொழில் முனைவோராகவோ அல்லது தொழிலாளியாகவோ மாறாவிட்டால் அந்த இடத்தை இன்னொரு தொழில்நுட்பம் நிரப்பிவிடும். இதை பாரதிதாசனின் இந்த கவிதையை நான் இப்போதைய காலகட்டத்தில் அவர் இருந்திருந்தால் இவ்வாறு தான் பேசியிருப்பார் என்ற கோணத்தில் நான் சொல்ல விரும்பினேன். அண்ட் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் கிளாட் என்று ஒரு ஏஐ தற்போது சமீப காலமாக அதிகமாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஏஐ பேசப்படும். சாட்ஜிபிடி பேசப்பட்டது, ஜெமினாய் பேசப்பட்டது. சமீப காலமாக ஐடி ஊழியர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்படக்கூடியது கிளாட் ஏஐ என்பது. ஏன் அதற்கு அவ்வளவு மவுசு என்றால் ஒரு 2000 ரூபாய் அளவுக்கு நமக்கு மாத சந்தா கட்டிவிட்டால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பணியாளை நியமித்தது போன்று அல்லது நமக்கு மாற்றாக இன்னொரு நபர் உட்கார்ந்து அந்த வேலையை பார்ப்பது போன்று அதில் பார்த்து கொள்ள முடியும். உங்களது கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கிறது, இமெயில் அனுப்ப வேண்டுமா என அனைத்து விஷயத்தையும் கிளாட் பார்த்து கொள்ளும். நீங்கள் அலைபேசியில் இருந்தபடியே அதற்கு ஆர்டர் போட முடியும்.
எங்கிருந்து வேண்டுமானாலும் அதை வேலை பார்க்க முடியும். உங்கள் பாஸ் நீங்கள் தான் உட்கார்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று கூட நினைப்பார். அந்த அளவுக்கான தொழில்நுட்பம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் பாரதிதாசன் சொல்வதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஐம்புலன்களை அடக்கி கொண்டு நீங்கள் பணியாற்றினீர்கள் என்று அவர் அப்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். ஆனால் நான் இப்போது சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஐம்புலன்களை அடக்கி கொண்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் ஆளுங்கள் என்பதுதான்.